I need raw sex. ஒரு நிமிஷம். இந்த வாட்டி 3 மணி நேரம் பண்ணலாம் கண்டிப்பா. 3 மணி நேரம் சொன்னியா இல்ல 3 நிமிஷம் சொன்னியா? ஏன் டென்ஷன் ஆகுற பேபி? ச்சே, என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்ட நீ. என்னாச்சு பேபி? ரூம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுல்ல, ஏசி வேற ஆனா இருக்கு. அடுத்த வாட்டி ஏசி ஆஃப் பண்ணிடலாம். 2 மாசமா உன் ஏசி ஆஃப் ஆகல. போதும், இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. லிசன், இன்னைக்கு நான் ரூபாலி கூட போக போறேன். அதுவும் ஒரு வேலையா. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரூபாலி கூட போறியா இல்ல வேற யார் கூட போறியா? ஆ? அப்ப நீ என்ன நம்பலையா? அப்புறம் ஏன் நீ என் கூட இருக்க? நான் உன்னை நம்பலன்னு யார் உன்கிட்ட சொன்னா? அப்புறம் என்ன, பின்ன நீ தான் அந்த மாதிரி பேசுற. 2-3 பசங்களும் என் கூட வராங்க. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் போக வேணாவா? ஏய், இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் சும்மா தான் உன்கிட்ட கேட்டேன். என்னை விடு, நான் போறேன். சரி, சாரிமா, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ தயவு செஞ்சு என்னை நம்பு கோஷால். நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன் அன்மோல். சரி, ஓகே. உனக்கு ரூபாலி கூட போகணும்ல, போ. சரி, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். ஹலோ, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு கால் பண்ணாதன்னு? நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஆஹா, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். பாய் 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 பாய். ஹலோ பண்டி. சொல்றா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாடா? என்ன விஷயம்? அன்மோல் எங்க போறா, எங்க வரான்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். சரியா? ஓகே, டன். அன்மோல், நீ ஒரு வேளை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா நீ இது வரைக்கும் பார்க்காத என் முகத்தை கண்டிப்பா பார்க்குற நிலைமை ஆயிடும். நீ சொல்ற எனக்கு உன்னோட ஞாபகமே இல்லைன்னு. ஆனா என்ன சொல்றது பாயல், வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. சில சமயங்கள்ல என்னையே நான் மறந்துடுறேன். ஆனா உன்னை மறக்கிறது இல்ல. என்னோட மூச்சு காத்துல கூட நீ தான் இருக்க. நீ ஒரு அழகு தேவதை. நான் என்ன கூட மறந்துடுவேன், உன்னை என்னால மறக்கவே முடியாது. என்னோட மனசுல நீ இருக்க. கட் 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 கட். கட்டியாண்டா சொன்ன? எல்லாம் கரெக்டா தான்டா போயிட்டு இருந்துச்சு. லைனும் கிளியரா இருந்துச்சு. ஆனா லைன்ல கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஃபீலிங்ஸ் தான் வர மாட்டேங்குது. என்னடா ஃபீலிங்? போட்டனா எல்லா ஃபீலிங்கும் வெளியே வந்துரும். வாய முடுறா. சரி, இதெல்லாம் விடு. நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துறது பண்ணியா? எந்த வேலைண்ணே? ரூம்மேட் வேணும்னு சொன்னல, பிஜிக்காக. ஆமாண்ணே, அது கிடைச்சிருச்சு. ஆனா அவ வந்துகிட்டு தான் இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க 2 பேர்ல கோஷல் யாரு? இவர்தான். ஆமா, நீங்க யாரு? ஹாய், நான் அன்மோல். How are you? நான் பெயின் கேஸ்க்காக பேசியிருந்தேன். அண்ணா, நம்ம பசங்களுக்கு தானே ஆடு கொடுத்தோம். இப்போ என்னன்னா இவங்க வந்திருக்காங்க. அண்ணா, உங்களுக்கு சரியான லக் அடிச்சிருக்குண்ணே. வேணும்னா ஒன்று பண்ணலாம், வேணான்னு சொல்லிடலாண்ணே. சரி சரி, இங்க இருந்து போங்க. டேய் எருமை, வாழ்க்கையிலே முதல் தடவை நல்ல விஷயம் பண்ணிருக்க. இது ராங் நம்பர் இல்லடா, ரைட் நம்பர். அமைதியா இரு. அண்ணா, சும்மா சும்மா எருமைன்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் முட்டிடுவேன், பாத்துக்கோங்க. நைஸ் ஹவுஸ், நல்லா இருக்கு. என்னோட பட்ஜெட்லயும் இருக்கு. அப்போ உங்களுக்கு வீடு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாருங்க மேடம், நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. நீங்க ஒரு பையன் கூட ரூம் ஷேர் பண்ண போறீங்க. வாய முறா குரங்கு. நீங்க வாங்க, நான் வீடு சுத்தி காட்டுறேன். ஓகே, வாங்க. வந்துட்டியா நீ?
அது என்னன்னா புது ஏஜென்சிக்கு போர்ட்ஃபோலியோ தேவைப்பட்டுச்சு. அப்புறம் புது ஏஜென்சி கூட கொஞ்சம் மீட்டிங்கும் இருந்துச்சு. ஆனா இவ்வளோ லேட்டாலாம் வராத சரியா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க சரியா? ஆமா, இவங்கெல்லாம் யாரு நம்ம பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுறது தான் அவங்களோட வேலையே. பைத்தியக்காரனுங்க. ஆ? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இங்க இருக்க சொசைட்டில லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் அலௌடே இல்லை தெரியுமா? அதான் சொல்றேன். அதுக்கு அதுக்குன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஓனருக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா? நான் என்ன சொன்னேன்னா, நீ என்னோட தூரத்து சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இரு, டைமை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோ சரியா? சரி, அவ்வளோதான். ஆனா கரெக்டா தான் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. என்னது தங்கச்சியா? அது உண்மையா? என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, நான் என்ன பண்றது நீயே சொல்லு. ஓ, நான் இதை இப்ப குடிக்கலாமா? ம், குடி. இதையும் எடுத்துக்கோ. எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். இந்த எல்லா ஸ்கிரிப்டும் நீ தான் எழுதுனதா? நான் இதை எழுதல, நான் ஆக்டர்ல, அதனால ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவேன். ஓ நைஸ். அப்போ நீ ஆக்டரா? ம். சொல்லு. ஆமா, சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரமாவே இதெல்லாம் முடிஞ்சிடும். இண்டஸ்ட்ரியில எனக்கு நிறைய பேரை தெரியும், ரொம்ப நிறைய. நைஸ். நீ நல்லா வேலைக்காரன் தான்ப்பா. நாளைக்கு எனக்கு சில கான்டாக்ட்ஸ் தேவைப்படுது, உன்னால தர முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா தரேன். உனக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்தா எல்லா கான்டாக்ட்ஸ் இதுல இருக்கு, குடு குடு. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. தேங்க்யூ யார். அடேங்கப்பா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு தெரியும் சரியா. நேத்து நீ என்கிட்ட என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த, நானும் முன்ன ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இல்ல, அதுக்கப்புறம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இனிமேல் எப்பவுமே இந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. ம், நீ கரெக்டா தான் சொல்ற. கேளு, நேத்து நடந்தது இனிமேல் மறுபடியும் நடக்கக்கூடாது. இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிக்க கூடாது. ஓகே டன். ஐயோ ஐயோ, செம்மையா தலைவலிக்குது. போய் ஏதாவது சாஃப்ட் மியூசிக் ப்ளே பண்ணு. பண்ணிட்டு இருக்க? அப்ப நீ ரெடியா லிவிங்காக? சரி, இங்க பாரு, என் லைஃப்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு.
எனக்கு அவ்வளோ சீக்கிரமா எதுவுமே பிடிக்காது. அப்போ உனக்கு என்னதான் பிடிக்கும்? லிவன். அப்படியா? அப்போ நீ ரெடியா லிவிங்காக? இதுல தப்பு என்ன இருக்கு? பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா உனக்கு ஓகே தானே? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. சரி ஓகே, இங்க வா. ஒரு நிமிஷம் இரு. லிவிங்க்கு மீனிங் இது கிடையாது, நீ நினைச்ச மாதிரி பண்றதுக்கு. இப்பதானே நீ சொன்ன உனக்கு எந்த இஷ்யூவும் பிடிக்காதுன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி இல்ல, இப்போ சும்மா மேலோட்டமா பண்ணலாம், அதுக்குள்ள டீப்பா போக வேணாம். ஐயோ. ஓகேனா சொல்லு, இல்லனா வேண்டாம். சரிப்பா சரி, எனக்கு ஓகே. எங்க போயிருந்த? நைட்டு ஃபுல்லா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னோட ஃபோன் கூட அட்டன் பண்ணவே இல்லை. கம் ஆன் கௌஷல், ஆப்வியஸ்லி லேட் தானே ஆகும். நான் வேலை பார்க்குறேன், என் அப்பா மாதிரி பேசாத நீ. நானும் வேலை பார்த்துட்டு தானே வரேன், ஆஃபீஸில் லேட்டாக தானே செய்யும். எல்லார் முன்னாடியும் கால் அட்டன் பண்ணி என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. எனக்கு தெரியும் நான் உங்க அப்பா கிடையாது, எனக்கு அப்படி ஆகவும் விருப்பம் இல்லை. ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? இல்லைனா அதுவும் உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலையான்னு கேட்டேன். நீ ஏன் சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பொசசிவாக இருக்க? சரி ஃபைன், என்கிட்ட பேசாத. நீ ஏன் கோவப்படுற? ஏன் கோவப்படக்கூடாது? நீ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியும். நீ ஏன் என் மேலே இவ்வளோ பொசசிவாக இருக்க? நான் உன் கூட தானே இருக்கேன். பொசசிவா ஆகலைன்னா வேற என்ன பண்றது? நானும் மனுஷன் தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. புரியுதா உனக்கு? உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லையா? ஐயோ உன்ன சொல்லு, இருக்கா இல்லையா? இருக்குப்பா. இல்ல, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, என்கிட்ட மறைக்காத, ஓப்பனா சொல்லு என்ன விஷயம்னு. அது என்னன்னா நேகா, அது என்ன விஷயம்னா, நான் லிவிங்ல குஷால் கூட இருக்கேன், ஆனா நான் இன்னொரு ஆளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது யாரு? ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன். அவன் வேலையும் பார்த்துட்டு இருக்கான், நல்லாவும் சம்பாதிக்கிறான். இங்க பாரு, நீ வேற யாரையோ லவ் பண்ற. அப்புறம் எதுக்கு நீ குஷால் கூட லிவிங்ல இருக்க? ஐயோ தப்பு பண்ணிட்டேன். குஷால் இவ்வளோ பொசசிவா இருப்பான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் அவன்கிட்ட போய் பேசினது தெரிஞ்சிச்சுன்னா, தெரியல அவன் என்ன பிரச்சனை கிரியேட் பண்ண போறான்னு. நான் சொல்றத கேளு, சீக்கிரமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, செட்டில் ஆயிரு. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். ஓகே பாய். யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? ஒன்றும் இல்லையே, நேகா ஃபோன் பண்ணியிருந்தா. நேரமும் போயிட்டு இருக்கு, நாட்களும் போயிட்டு இருக்கு, மனுஷங்களோட ஆசையும் கூட. மனுஷங்களோட ஆசை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்லயும் கிடையாது, பாலிவுட்லயும் கிடையாது. மனுஷங்களா என்ன நினைப்பாங்கன்னா, சில விஷயத்த பத்தி அவங்களுக்கு தெரியாது, ஆனா தெரியாமலே அந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க. குஷலும் அன்மோலும் 2 பேரும் லிவிங்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்துச்சு. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் எங்க வரைக்கும் போகுதுன்னு. இது இங்கேயே முடிஞ்சிருமா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்த வேற ஏதாவது முடிவு எடுப்பாங்களான்னு பார்க்கலாம்.
டென்ஷனாவே இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்மோல், ஆ ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு? தெரியல, சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீ இரு, இப்ப நான் வந்துடுறேன். ம். ஹலோ ஹலோ. யார் அது? யாருன்னு கேட்டேன். குஷால் நீயா? கேக்குறேன்ல, யாரு? குஷால், அங்க யாரு இருக்கீங்க? குஷால் நீயா? சொல்லுங்க யாருன்னு. குஷால் விளையாடாத. குஷால் யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. சொல்ல போறீங்களா இல்லையா? பாண்டே, இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனால் இதை நான் இப்போ கேட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்காக உங்களால் சொல்ல முடியுமா இங்கே என்ன நடந்துச்சுன்னு? நடந்ததை சொல்லுங்கள். நீங்க யாரு? சார், என் பேர் பண்டி, குஷோலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க கொஞ்ச நேரம் எங்களை தனியா விடுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க.
தேடிட்டு இருக்கீங்க பண்டி சார்? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை தேடிட்டு இருந்தீங்களா? இது என்னோடது இல்லை சார், இல்லை சார், இது என்னோடது இல்லை. நீ ஏன் உன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண சொல்லு. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? அவன் ஒரு துரோகி. சாதாரண துரோகி இல்ல, நம்பிக்கை துரோகி அவன். நான் எப்பவுமே இவனை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா இவன் என்னோட முதுகுலயே குத்திட்டான் சார், என் முதுகுலயே குத்திட்டான். நம்பிக்கை துரோகி சார் இவன். அஞ்சலி, அஞ்சலியை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தேன் சார். நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். அவளை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள சேர்க்கணும்னு ஆசையில தான் இந்த நாய் வந்து என்னோட முதுகுக்கு பின்னாடியே அவ கூட படுத்திருந்தா சார் இந்த நன்றி கெட்டவ. சார் பாவம் அந்த அஞ்சலி. இந்த நாயோட டார்ச்சர்னால 2 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டா சார் அவ. என் அஞ்சலி சார். சார் இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிய வந்துச்சோ சார், நான் இவகிட்ட பேசினேன் சார். என்கிட்ட இவன் என்ன சொன்னானா, இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார், இங்க இப்படிதான் நடக்கணும் சொல்றா. இப்படிலாம் நடக்காது சார், இந்த நாயால தான். நான் இவகிட்ட என்ன சொல்லணும் ஆசைப்பட்டேன்னா, இந்த மாதிரி இங்க நடக்கவே நடக்காதுன்னு. இந்த துரோகி எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சார் பண்ணிக்கிட்டே இருப்பா. என்னை எப்பவுமே அவனுக்கு கீழ்மட்டமா தான் சார் வச்சு இருந்தா. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சார், நான் இந்த துரோகிய கண்டிப்பா பழி வாங்கி தீரணும்னு. அப்புறம் சார் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில அப்போதான் அன்மல் வந்துச்சு. கிஷோர் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். ஆனா சார் கிஷோரால இவளை பெட்ல சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல சார். நான் இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். நான் அன்மோல என்னோட லவ் வலையில அவளை சிக்க வச்சுட்டேன். நானும் அன்மோல இருக்கிற போட்டோஸ அவனுக்கு சென்ட் பண்ணேன் சார். அவன் அப்படி ஷாக் ஆயிட்டான் சார். அன்னைக்கு ராத்திரி அன்முல் கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இருந்தா. ஆனா சார் நானும் அன்மலை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் அன்முல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் சார். அதுக்கு முன்னாடியே நான் அவனை கொன்னுட்டேன் சார். வா, மீதி இருக்கிற வாழ்க்கைய ஜெயிலில் போய் வாழ.